நீங்கள் வெளியில் போகும்போது இப்படி போங்க, கேமரா பின்னாடி இந்த பக்கம். சரி, ஓகே, வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து 12ஆம் பாவத்திற்குள் 9 கிரகத்தினுடைய காரகத்துவம் இல்லையா? கரெக்டா? ஆமாம் குரு. ஆமாம் சார். ஆமாம் குரு. சரி, பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம வந்து 12ஆம் பாவத்தை வச்சு என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க போகலாம். 12ஆம் பாவத்தை வைத்து என்னென்ன விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? பன்னெண்டாம் பாவத்தை வைத்து என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? இடமாற்றம் சார். இடமாறுதல், அவங்களோட சுகபோகம் குருஜி, படுக்கை அறை, சயன போகம், இடமாற்றம் சார். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. யாரு? பீனாவா? ஆமா சார். ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? வந்துட்டேன் சார், வந்துட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம். இடமாற்றம், அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? அது அயன சயன போகம். சரி, ஓகே. இப்போ இடமாற்றம் என்ன பர்மனண்டாக இருக்கிறா? நினைச்சேன் ஏதோ ஒரு மாதிரி இது வேணாம் அப்படின்னு. என் பையன் சம்மதம் கொண்டு வர சொல்லிட்டான் சார். இது டின்னர் போட்டு அழிங்க சார். டின்னர் இருக்கா? அது போட்டு அழிங்க. டின்னர் போட்டு அழிங்க. சரி சரி. வந்து இடமாற்றம், அயனம், சயனம், அப்புறம் வந்து வேற என்ன? போகசுலமா? ரைட். இப்போ 12ஆம் பாவம் இடமாற்றம் ஓகே. அயனம், சயனம், போகசுலம்னா என்ன? யாராவது சொல்லல பார்க்கலாம். தூக்கம். வெளிநாடு. அயன சயனம் போகசுலம் அப்படின்னா என்ன? இதை சொல்ல முடியுமா யாராவது? இல்லாத நிலையை காட்டும். சயனம்னா என்ன? தூக்கம். தூக்கம் சார். உறக்கம். ரைட். அயனம்னா பயணம் சார். ஒரு பக்கம் போறது வர்றது பயணம். சரி, பயணம். போகசுலம்னா திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் ஐயா. மறுபடியும் சொல்லுங்க. திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள். ரைட். கணவன் மனைவிக்குள் கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் எடுத்துக்கலாமா? போகசுலம்னா அதுதான். கரெக்டா? கரெக்ட். அப்போ வந்து என்னன்னா அதுக்கு ஃபுல் மீனிங் வந்து என்னன்னா செக்ஸு, அவ்வளோதான் அதனுடைய அர்த்தம். சரி, ரைட். அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் பாவத்தோட கேது வந்து சம்மந்தப்படும் போது திருமண வாழ்க்கை வந்து பாதிக்கும். சரிதானே? ஏன் அப்படின்னா 12ஆம் இடம் என்பது கணவன் மனைவி இணைந்து என்ஜாய் பண்ணுற விஷயங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. படுக்கை அறை அப்படின்ற விஷயம். இப்போ இதில் வந்து கேது வந்து அமர்ந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வித தடைகள் என்பது உருவாகும். இப்போ கேது வந்து 12ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படும் போது, அதாவது 12ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திரம் 12ஆம் வீடு இதிலெல்லாம் வந்து கேது வந்ததுன்னா 12ஆம் பாவத்தோட சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்களேன். யாராவது ஒரு லக்னம் சொல்லுங்கள்.
துலா லக்னம் குருஜி. துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 12ஆம் பாவம் எது? கன்னி வீடு குருஜி. கன்னியா லக்னம். ஓகே, கன்னி. இப்போ கன்னி 12ஆம் இடம், அந்த 12ஆம் பாவத்தோட கேது சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்னா, கன்னி வீட்டின் அதிபதி புதன்கிறதுனால அவருடைய நட்சத்திரம் ஆயிலம் கேட்ட ரேவதியில் கேது இருந்தால் அவர் 12ஆம் பாவத்தோட சம்மந்தம் இருக்குன்னு முடிவு பண்ணிக்கணும். அல்லது கன்னி வீட்டிலே கேது இருந்தாலும் 12ஆம் பாவத்தோட கேதுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? ஆமா குருஜி. இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த செக்ஸில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களிடையே விரிசல் என்பது ஏற்படும். அதுவே வந்து பிரிவுக்கும் வந்து காரணமாக வந்து அமையலாம். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஆமா குருஜி. இப்போ சூரியன் சம்பந்தப்படும் போது 12ஆம் பாவத்தோட சூரியன் சம்பந்தப்படும் போது எப்படி இருந்தால் சம்மதம், எப்படி இருந்தால் தொடர்புன்னு நம்ம எடுத்துக்கலாம்? 12ஆம் பாவத்தோட சூரியனுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி இருந்தால் எடுத்துக்கலாம்? சார் 12ஆம் பாவ அதிபதியுடைய 3 நட்சத்திரங்கள்ல சூரியன் இருந்தா தொடர்பா எடுத்துக்கலாம் சார். வெரி குட். அதுல இல்லைன்னா அந்த 12ஆம் பாவத்துல சூரியன் இருந்தாலும் தொடர்புன்னு எடுத்துக்கலாம் சார். வெரி குட், சூப்பர், நல்லா தெளிவாக சொன்னார். அதாவது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய 12ஆம் வீடு எதுன்னு பாருங்கள். அந்த வீட்டு அதிபதியினுடைய நட்சத்திரம், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மேஷ லக்னம் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? இப்போ மேஷ லக்னம் 12ஆம் இடம் வந்து மீனம். மீனம் குருஜி. அப்போ மீனத்தின் அதிபதி குரு. குருவின் நட்சத்திரம் வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் 12ஆம் பாவத்தோட தொடர்புல இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த வீட்டுக்கு வந்து வந்துடணும். இந்த வீட்டில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கு 12ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்குன்னு முடிவு பண்ணணும். அங்கேயே எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அந்த வீட்டு ஓனர் தான் 12ஆம் இடத்தோட போய் வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். புரிஞ்சதா எல்லாருக்கும்? இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது அதில் வந்து சூரியன் வந்து சம்மந்தப்பட்டிருக்கார். ஒன்று 12ஆம் வீட்டினுடைய அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 9 யாருமே இல்லை, அங்கே 12ஆம் வீட்டிலேயே சூரியன் இருக்கார். அப்போ அவருக்கு வந்து 12ஆம் பாவ தொடர்பு என்பது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் அந்த இடமாறுதல் என்பது எப்படி இருக்கும்? அந்த இடமாறுதல் என்பது தந்தை மூலமாக நடக்கும், அரசின் மூலமாக நடக்கும், அரசியல் மூலமாக நடக்கும், தொழில் ரீதியாக நடக்கும் அப்படி சொல்லலாமா? அது வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருங்க, ப்ரைவேட் ஜாப்ல இருங்க, நீங்கள் வந்து மதுரையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாளையிலேருந்து சென்னையில் வந்து டியூட்டி அடுத்த மாதத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேலைக்காக நம்ம வந்து மதுரையிலேருந்து சென்னை வந்து மாறுறோமா இல்லையா? ஆமாங்க சார். மாறும். அதுதான் வந்து என்னென்னா, சூரியன் என்பது வந்து தொழில்காரர்கள். இப்போ தொழில் ரீதியாக வரக்கூடிய மாற்றங்கள், தந்தை மூலமாக வரக்கூடிய மாற்றங்கள், அரசியல் அதன் ரீதியாக வரக்கூடிய மாற்றங்கள்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு படிக்கிற பையன் சரியாக படிக்கலை, ஒரு இடத்துல நல்ல ஸ்கூல் இருக்குது, சரி அங்கே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அவனுக்காக எல்லாருமே வந்து வீடை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அது வந்து அந்த கல்விக்காக இடமாறுதல் என்பது வருதான், கரெக்டாக இல்லையா? ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சென்னையில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இல்லை இவ்வளோ நாள் இங்கே இருந்தாச்சு, நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம், சொந்த ஊரில் ஒரு இடம் இருக்குது பூர்வீகத்தில், அந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டு
நிம்மதியாக வந்து விவசாயம் கால்நடைகள்லாம் வந்து வளர்த்திக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறார். அது எதனால் வந்த இடமாறுதல்? செவ்வாயால் வந்த இடமாறுதல், பூர்வீகத்தால் வந்த இடமாறுதல், 5ஆம் பாவத்தால் வந்த இடமாறுதல். அப்போது இடமாறுதல் என்பது எதில் வேணாலும் நடக்கலாம், நமக்கு எந்த காரகத்தில் வேணாலும் நடக்கலாம். அப்போ சூரியன் சம்மந்தப்படும் போது அந்த இடமாறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, தந்தை மூலமாக தந்தைக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அவருக்காக இவரும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்களுக்காக, தொழில் ரீதியாக அப்படிங்கிறது நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். இப்போ இதுலேயே வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட அந்த இடமாறுதல் எப்படி இருக்கும்? 12ஆம் பாவத்தோட சந்திரன் வந்து சம்மந்தப்பட்டார். அதே இடமாறுதல் எப்படி இருக்கும்? அந்த இடமாறுதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, தாயாரால் வந்து இடமாறுதல் வந்து வரலாம். கரெக்டாக இல்லையா? அல்லது அவருக்கு வந்து சரியான உணவு வந்து கிடைக்கல, என்னதான் கஷ்டப்பட்டாலும் நல்லா சாப்பிட முடியலப்பா, நம்ம ஊர் பக்கம் போனால் நல்லா நிம்மதியாக சாப்பிடலாம், நல்லா நிம்மதியாக இருக்கலாம், உணவு ரீதியாக கூட ஏற்படலாம், மன ரீதியாக ஏற்படலாம். அல்லது அவர் இருக்கிற இடம் வந்து நல்ல அமைதியான ஒரு இடமாக இருக்கும், பூந்தோட்டங்கள், நீர் ஓடைகள், சந்திரனுடைய தன்மையில் வந்து இருக்கும். அதுக்காகவும் அவர் வந்து இடமாற்றத்தை வந்து எடுத்துக்கலாம். ஸோ தன்னுடைய மன நிறைவுக்காக, மன திருப்திக்காக ஒரு இடமாறுதல் வந்து அவர் வந்து எதிர்பார்க்கலாம். பாசிட்டிவாக இருந்தால் நடக்கும், நெகட்டிவாக இருந்தால் நடக்காது, அல்லது நடக்கும், அதுவே வந்து பிரச்சனையாக மாறிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இங்கே வந்து பிரித்து பார்க்கணும். சூரியனால் ஒரு இடமாறுதல் வருதுன்னா இது பாசிட்டிவாக இருந்தால், பண்டமாதல் சம்மந்தப்பட்டு பாசிட்டிவாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அது ஒரு நல்ல இடமாறுதலாக வந்து அமையும். நெகட்டிவாக இருந்ததுனாக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, தொழில் ரீதியாக இடமாறுதல் பண்ணுவார், அதுவே அவர் வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினச்சி போவார். ஆனால் இதை விட பிரச்சனைகள் வந்து அங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு நொந்துக்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ எந்த கிரகம் சம்மந்தப்படுது 12ஆம் பாவத்தோட, அது மட்டும் கிடையாது, சம்மந்தப்பட்ட கிரகம் வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா. ஒரு ஜாதகருக்கு வந்து திதி, நித்திய நாமயோகம், கரணம், முடக்கு, வைனாசியத்தெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வகுப்பை பொறுத்தவரையும் நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் வந்து அதிகமாக வந்து பார்க்கல, அதுக்குண்டான வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸ்ரீதேவி இடையில ஒரு நாள் வந்து எடுத்தாங்க, கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் நிச்சயம் வந்து அந்த திதினால எப்படி நன்மைகள் கிடைக்கும், என்ன தீமைகள் கிடைக்கும், யோகத்தில் வரக்கூடிய யோகி உபயோகினால் யோக பலன்கள் உண்டா இல்லையா, அவயோகி நல்லது பண்ணுவாரா இல்லை வந்து கெடுதல் பண்ணுவாரா, கரணநாதன் அவர் நல்லது பண்ணுற நிலையில் இருக்காரா கெட்டது பண்ணுற நிலையில் இருக்காரா, அடுத்து முடக்கதிபதிக்கு அதே தான். அதே போல் ஜாதகருக்கு என்னென்ன நோய்கள் வரும், எல்லாருக்குமே 2 முகம் என்பது உண்டு. திதினாலும் நல்லது கெட்டது இருக்குது, யோகம் அப்படின்னாலும் யோகி அப்படின்னாலும் நல்லது கெட்டது இருக்குது, அவயோகம்னாலும் நல்லது கெட்டது இருக்குது, கரணனாலும் நல்லதும் கெட்டது இருக்குது, முடக்குனாலும் நல்லதும் கெட்டது இருக்குது. இப்படி வந்து இருக்குது. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டது தான் இப்போ கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்க தெரிஞ்சால் தான் இப்போ சம்மந்தப்பட்ட கிரகம் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்காங்கிறது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பீனா அவங்க வந்து திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் இரவு சரியாக ஒரு 7 மணிலேருந்து ஒரு 8:15 வரை உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுப்பாங்க. 2 நாளுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஜாதகம் போட்டு நம்மளுடைய இந்த ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயனுடைய, அதாவது திதியோகர்ண ஜோதிட வித்யாலயனுடைய விதிகள் வந்து என்ன, அதில் வந்து எப்படி இருந்தால் பாசிட்டிவ், எப்படி இருந்தால் நெகட்டிவ், அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்றத அவங்க வந்து போட்டு காட்டுவாங்க. ஒரு ஜாதகத்துக்கு பலன்களும் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இப்போ ஃப்ரீ, யாருக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது. திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் வந்து நடக்குது. ஓகேவா? ஓகே சரிங்களா? ஓகேங்க சார். ஆமாம், அதனால் வந்து எல்லோரும் வந்து முடிஞ்சாலும் வந்து கலந்துக்குவாங்க. அதே போல் நாளை வந்து என்னென்னா ஸ்பெஷல் கிளாஸ் வந்து இருக்குது. ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஆனால் வந்து நாளைக்கு வந்து கிளாஸ் இருக்குது. காலையில் 11 மணிலேருந்து 12:30 மணி வரை ஒரு கிளாஸ் இருக்குது. ஈவினிங் வந்து 7 மணிலேருந்து 8 மணி வரை ஒரு கிளாஸ் இருக்குது. ஏன்னா கடந்த சில வாரங்களாக வந்து சரியாக கிளாஸ் நடக்கலை, அம்மா இறந்துட்டதுனால அது வந்து சரியாக நடக்கலை. அதனால் நாளை வந்து 2 ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. காலையில் 11லேருந்து 12:30 மணி வரை, ஈவினிங்கில் 7 மணிலேருந்து 8 மணி வரை ஒரு கிளாஸ் இருக்குது. அதில்
கொஞ்சம் எப்பொழுதுமே நம்ம அட்வான்ஸாக நிறைய தகவல்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸ்பெஷல் கிளாஸில். கண்டிப்பாக நாளைய கிளாஸில் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயங்கள் வந்து உண்டு. அப்புறம் புதன்கிழமை என்ன ஆகுது அப்படின்னா, புதன்கிழமை வந்து அடுத்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்ட மாதிரி நியூமராலஜி, அதனுடைய சூட்சுமங்கள், அட்வான்ஸ்டு சூட்சும பலன்கள் என்ன, எப்படி நியூமராலஜியில் உள்ள விஷயங்களை எல்லாம் பயன்படுத்தணும். இந்த கிளாஸ்க்கு நியூமராலஜிக்கு வரவங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து கிடைக்கும், நியூமராலஜி சாஃப்ட்வேர். அதாவது இந்த எல்லா நம்பரையும் கூட்டி நியூமராலஜிங்கிறது அப்படி வராது. நம்மளுடைய நியூமராலஜி வகுப்பு வந்தவங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சதா? ஓகே நியூமராலஜி வகுப்பு வந்தவங்களுக்கு புரியும் அதில் உள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் மேனுவலாக போடும்போது அதிக நேரம் ஆகும். ஸோ அதுக்காக வந்து சாஃப்ட்வேர் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் அது கிளாஸ்க்கு வரவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது வந்து என்னென்னா, தசாபதி வகுப்பு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக எடுக்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுவும் வந்து அந்த வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட் வந்து நாளை வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் வரும். புதன்கிழமை அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கட்டணம் வந்து ஜஸ்ட் ஒரு 1200 தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து சந்திரன் சம்மந்தப்படும் போது இடமாறுதல் வந்து நமக்கு தாயார் வழியில், உணவு சார்ந்த வழியில், மன நிம்மதிக்காக, அல்லது அந்த இடம் வந்து இருந்தால் நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல இயற்கை சார்ந்த இடமா இருக்குது, அங்கே இருந்தால் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக அந்த இடமாறுதல் வந்து ஏற்படும்னு எடுத்துக்கலாம். இப்போ அதுவே செவ்வாய் சம்மந்தப்படும் போது அந்த இடமாறுதல் எப்படி இருக்கும்? செவ்வாய் சம்மந்தப்படும் போது அது வந்து அவர் வந்து கட்டுமான பணிகளுக்காக கூட மாற்றலாம். ஒரு இடத்துல டியூட்டி பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு இடத்துல வந்து மாறுதல் வந்து விரும்புகிறாரு. ஏன் அப்படின்னா, அங்கே எம்டி காலி நிலம் இருக்குது, அங்கே இருந்தால் வேலையும் பார்த்துக்கிட்டு பில்டிங் ஒர்க்கையும் முடிச்சிடலாம். அல்லது அங்கே ஒரு சண்டை சச்சரவு இருக்குது அவருக்கு, அதை வந்து சரி பண்ணிக்கணும். அதுக்காக அந்த இடமாறுதல் என்பது அவருக்கு வந்து தேவைப்படுது. அல்லது இவருக்கு வந்து நல்ல நிர்வாகத்திறமை இருக்குது, எது கொடுத்தாலும் நல்லா நிர்வாகம் பண்ணுறாரு, ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் போட்டு அந்த இடமாறுதல் என்பது உருவாகலாம். கரெக்டு தானே? சகோதரனுக்காக, சகோதரிக்காக அந்த இடமாறுதல் என்பது வந்து உருவாகலாம். ஸோ வந்து தங்கச்சி வீட்டுக்காரும் பொழுதுனையும் சண்டை பண்ணிகிட்டே இருக்காங்க, நம்ம பக்கத்தில் இருந்தால் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும், நம்ம போய் பக்கத்தில் இருப்போம் அப்படின்னு கூட அது வந்து இந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த இடமாறுதலை அவங்க வந்து பண்ணிக்கலாம். கரெக்டாக இல்லையா? செவ்வாய் சம்மந்தப்படும் போது அந்த மாதிரி இடமாறுதல் என்பதெல்லாம் வந்து உருவாகும். புதன் சம்மந்தப்படும் போது என்ன மாதிரி இடமாறுதல் உருவாகும்? புதன் சம்மந்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அதாவது தன்னுடைய அறிவால் அப்படின்னு எடுத்துக்கலாம், நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் அப்படி எடுக்கலாம். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, காதலுக்காக அப்படின்னு எடுக்கலாமா? காதலுக்காக, கல்விக்காக. கரெக்டா இல்லையா? ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அவர் லவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆனாவோ பெண்ணாவோ. இன்னொரு பேர் வந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க. அப்போ அங்கே போனால் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதுக்காக அவர் வந்து இடமாறுதல் பண்ணுறாரு. காதலுக்காக, நல்ல ஒரு கம்யூனிகேஷனுக்காக, கல்விக்காக, குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால், தாய் மாமனுக்காக. கரெக்டாக இல்லையா? ஸோ இதுக்காக அவர் வந்து அந்த இடமாறுதலை வந்து எடுப்பார். புதன் வந்து பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அது நிச்சயம் வந்து அது நல்ல விஷயமா இருக்கும். அதுவே வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா ஏன்டா நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும். புரியுதா? ஆமாம். இப்போ அது அடுத்த கிரகம் எது? புதனுக்கு அப்புறம் குரு பகவான். குரு பகவான் சம்மந்தப்படும் போது எந்த மாதிரி இடமாறுதலாக இருக்கும்? அது அப்படியே கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். புதன் சம்பந்தப்படும் போது எந்த மாதிரி இடமாறுதலாக இருக்கும்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக சார். பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா?
வேற ப்ரமோஷனுக்காக இருக்கு சார். ப்ரொமோஷனுக்காக வேற ஸ்கூல் காலேஜ் ஆ அதுக்காக ஸ்கூல் காலேஜ் அதுக்காக இடமாத்தம் பக்கத்துல. காசு ஆமா சார். எப்படி இது கேட்கலையா? சார் அதிக வருமானத்தை தேடி போற மாதிரி இருக்கு. ஆ இப்போ வந்து குரு சம்மந்தப்பட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொமோஷனுக்காக அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா குரு சம்மந்தப்பட்ட ஒரு இடமாறுதல் வரும்போது நிச்சயமாக ஒரு பதவி உயர்வு என்பது அவங்க கிடைச்சிடும். அந்த இடமாறுதலால் அவருக்கு வந்து ப்ரொமோஷன் உண்டு, சம்பள உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணலாம். கரெக்டா இல்லையா? குழந்தைகளுக்காக அப்படின்னு எடுக்கலாமா? எடுக்கலாமா? குழந்தைகளுக்காக, குழந்தைகளுடைய நலனுக்காக அப்படி நம்ம வந்து முடிவு பண்ணலாம். வேற என்ன சொல்லலாம்? வேற வந்து பண ஆசைக்காக, அங்க போனால் நமக்கு வந்து அதிக சம்பளம் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. இப்போ வந்து அவர் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, வேற ஸ்டேட்ல அல்லது வேற கண்ட்ரியில வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது, வேற ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அங்கே போனால் அதிக வருவாய் என்பது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு தோணும். அப்போ அந்த பணத்துக்காக அவர் வந்து இடமாறுதல் பண்றாரு அப்படின்னு ஒத்துக்கலாமா? ஆமா குருஜி. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். இப்போ அடுத்தது என்ன சொல்லலாம்? குருவுக்கு அடுத்தது என்ன கிரகம்? சுக்கிரன். சுக்கிரன் வரும்போது என்ன சொல்லலாம்? அவருடைய சுகபோகங்களுக்காக. இங்கே வந்து அவர் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, அங்கே போனால் வேலை கூட கம்மியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ வேலைக்கு இப்போ போயிட்டு வர ட்ராவலு, ஸோ அது இல்லாமல் வந்து அங்கே வந்து ஃபேமிலி இருக்கலாம் அவருக்கு, அவங்க வந்து அவருக்கு உண்டான பணிவிடைகள் வந்து செய்யலாம். ஸோ கம்ஃபர்டபுளுக்காக அவர் வந்து அந்த இடமாறுதலை வந்து விரும்புகிறாரு அப்படி முடிவு பண்ணிக்கலாமா? ஆமா குருஜி. கரெக்டா? ரைட். இப்போ அடுத்தது சனி பகவான். சனி பகவான் வரும்போது அது எப்படி இருக்கும்? அப்படி அந்த இடமாறுதல் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இவர் வந்து அந்த பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா இவருடைய நேர்மைக்காக அந்த ப்ரொமோஷன் கொடுத்து இடமாறுதல் என்பது கொடுப்பாங்க. அதாவது நிர்வாகம் வந்து முடிவு பண்ணும், அந்த இடத்துல வந்து நிறைய தில்லுமுள்ளு வந்து நடக்குது, இவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காரு, இவர் அனுப்பினோம்னா அங்கே என்ன நடக்குதுங்கிற ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக எடுக்க முடியும், ஸோ இவரை வச்சு அந்த லாஸெல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிர்வாகம் வந்து முடிவு பண்ணும். கரெக்டா இல்லையா? ஏன்னா சனி பகவானுடைய அமைப்பில் பிறந்தவர்கள் தான் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்குவார் அப்படிங்கிற மாதிரி கதையில் வந்து உழைப்பாங்க அவங்க. சரிதானே? இப்போ அடுத்தது என்ன? அடுத்தது வந்து ராகு பகவான். இப்போ ராகு அப்படின்னு சம்மந்தப்படும் போது உங்களுக்கு வந்து என்னென்னா வெளிநாடு, வெளி மாநிலங்கள், அதை சார்ந்த இடமாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ராகு சம்மந்தப்பட்ட இடமாறுதல் நடக்கும்போது அது வந்து தூரமாக இருக்கும். கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து என்னன்னாக்க, ஸோ அவருடைய அறிவாற்றல், அவர் பார்க்குற அந்த ஸ்பீடு, மேக்ஸிமம் ராகு அப்படின்னாவே ஒரு இந்த வேகம் என்பது அவங்ககிட்ட வந்து நிச்சயம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குறீங்க, 2-3 கவுண்டர் இருக்குது. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, ஒரு ரேஷன் கடை போகிறீங்க, ஒரு பேங்க் போகிறீங்க, 2-3 கவுண்டர் இருக்குது. ஒரு கவுண்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நகர்ந்துட்டே இருக்கும். ஒரு கவுண்டரு அவ்வளோ சீக்கிரம் வந்து நகரவே நகராது. கரெக்டா இல்லையா? நம்ம அனுபவத்தில் பார்க்குறோமா இல்லையா? ஆமாங்க சார். அப்போ வந்து என்னன்னாக்க, அந்த வேகம், அந்த விவேகம், அந்த வேகமான ஒரு செயல் என்பதையெல்லாம் வந்து ராகுதான் நிர்ணயம் பண்ணுவாங்க. அடுத்தது இப்போ வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து நிறைய தில்லுமுள்ளு வந்து நடக்குது. அதெல்லாம் ஒரு மார்க்கமான ஆளுங்க, அவங்களெல்லாம் வந்து ஜமாளிக்கணும். இவர் அனுப்பிச்சுட்டா வந்து ஈஸியாக போய் ஜமாளிச்சுட்டு வந்துடுவார். கரெக்டா இல்லையா?
ஆமா குருஜி. ராகு வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது இவர் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார். நானே ரவுலிக்கு ரவுலிடா அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு நிற்பார். யாரை பற்றியும் பயப்பட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி செயல்களுக்காக இவங்களுக்கு வந்து ஒரு இடமாறுதல் வரும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். அதிக தூரத்தில் வந்து இடமாறுதல் வரும்னு முடிவு பண்ணலாம். இவருடைய வேகமான வேலைக்காக, வேகமான செயல்பாடுகளுக்காக இவருக்கு வந்து இடமாறுதல் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்து கேது சம்மந்தப்பட்ட சொல்ல வேணும், ஞானக்காரகன் இல்லையா, அவருடைய அறிவு திறனுக்காக, நுட்பமான அறிவுக்காக இவர் இந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும். இவர் இந்த இடத்துல இருந்தால் இவருடைய அறிவும் திறமையும் அந்த இடத்துக்கு தேவைப்படுது. அப்போ இவர் இந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடமாறுதல் என்பது கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே குருஜி. சரி, இப்போ அடுத்தது வந்து என்னன்னா போக சுகம். போக சுகம் அப்படின்னா என்னன்னா நல்ல நிறைவா வந்து சாப்பிட்றது வயிறு. உடலுக்கு வந்து 2 பசி இருக்கு. ஒரு பசி வந்து என்னன்னா வயிற்று பசி, அது வந்து என்னன்னா உடலுக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்குறது. இன்னொரு பசி என்னன்னா உடல் சுகம், அது ஒரு பசி. இது 2 சேர்ந்தது தான் வந்து போக சுகம். நல்லா சாப்பிடணும், நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணணும், இது 2 சேர்ந்தது வந்து போக சுகம்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? ஓகே குருஜி. கரெக்டா? அப்போ 2 உணர்வுகளையும் 2 பசியையும் செயல்படுத்துவது தான் வந்து 12ஆம் பாவம். நல்லா சாப்பிட்றது, நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறது, நல்லா தூங்குறது, அதுதான் வந்து போக சுகம்னு நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ சூரியன் சம்மந்தப்படும் போது அந்த போக சுகம் என்பது எப்படி இருக்கும்? இப்போ வந்து டைனிங் டேபிள் உட்காருவீங்க, அரசன் என்ன நினைப்பாரு? பரிமாறத்துக்கு அங்கங்கே நின்று பரிமாறணும். அப்படி பரிமாறினா தானே அரசனுக்கு பிடிக்கும். கரெக்டா இல்லையா? ஆமா கரெக்டுங்க சார். அதே சனி பகவானா இருந்தா இல்லை, நீங்கள் உட்காருங்க, நீங்களும் சாப்பிடுங்க, நானும் உட்காந்து சாப்பிட்றேன், உங்களுக்கு உண்டானது நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு உண்டானது நான் எடுத்துக்கிறேன். அந்த தன்மை வருமா வராதான்? கட்டாயமா குருஜி. அப்போ இவர் வந்து என்னன்னா 2 உணர்வுகளிலும் அந்த மாதிரி தான் நடந்துக்குவார். இவர் எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தவங்க வந்து நின்று பரிமாறணும். நிறைய வீடுகளில் வந்து இருக்கு, எங்கள் வீடுகளில் வந்து நான் பரிமாற தான் சாப்பிடுவேன், என் ஒய்ஃபு நான் பரிமாற தான் சாப்பிடுவேன், எங்கள் அக்கா வந்து போட்டால் தான் நான் வந்து சாப்பிடுவேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமா குருஜி. ஆமா. நீங்களா சமையல் கட்டுக்கு போய் ஒரு தட்டை எடுத்து சாப்பாடு போட்டு ஒரு டிஃபன் போட்டு சாப்பிடவே மாட்டாங்க. கொலைப்பட்டே படுத்துக்கிறதாலும் கடற்கக்கூடிய அந்த மாதிரி வேலையை வந்து பார்க்க மாட்டாங்க. அப்போ சூரியன் சம்பந்தப்பட்டால் அந்த கேரக்டர் வந்து தானாகவே வந்துடும். நம்ம யார், நம்ம போயிட்டு கிச்சனில் போயிட்டு தட்டை எடுத்து பிளேட் எடுத்து நம்மளே போட்டு சாப்பிட்றதா? நம்மளுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன, சுய கௌரவம் என்ன? கரெக்டு தானே? சரி, இங்க பட்டுப்போம் அப்படின்னா துணையோட படுக்கிற இடத்துலயே அதே தான். ஜோதிடம்னு வந்துருச்சு, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். துணையோட படுக்கிற இடத்துலையும் அதே மாதிரி வந்து எதிர்பார்ப்பாங்க. அங்கேயும் வந்து சுய கௌரவம் பார்ப்பாங்க, ஒரு மரியாதையை வந்து எதிர்பார்ப்பாங்க. தான் தான் இங்கே கிங்கு, தான் தான் அரசன். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் வந்து தானாக வந்து வந்துடும். புரியுதா? ஓகே குருஜி. இப்போ அடுத்து சந்திரன் சம்பந்தப்பட்டால் அந்த போக சுகம் என்பது நிச்சயமா வந்து நல்லதாக இருக்கும். அங்கே வந்து தாய்மை உள்ளத்துடன் நல்ல திருப்தியான ஒரு, அது சந்திரன் வந்து 12ஆம் பாவத்தோட சேர்ந்து பாசிட்டிவான ஒரு நிலையில் வந்தால் அவங்களுக்கு உண்மையிலே வந்து நல்ல தரமான சுவையான விதவிதமான உணவுகள் வந்து நல்லாவே கிடைக்கும், திருப்தியே கிடைக்கும். இணைகிற சுகங்கள், கணவருடன் மனைவியுடன் இணைகிற சுகபோகங்கள்
அது நிறைவாகவே இருக்கு. ஆனால் இங்கே வந்து என்னன்னா செக்ஸினுடைய தன்மை வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சூரியன் வந்து சம்மந்தப்பட்டு இருவர் வந்து உடல் உறவு வச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது சூரியன் சம்மந்தப்பட்ட பண்ணாபோதோடு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அவருடைய உடல் உறவு என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கனால அங்கே வந்து எப்படி இருக்கும், அவருடைய வந்து என்னன்னா சுய கௌரவம் மிக்கதாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணவே மாட்டார். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆணாக இருந்தால் தான் காலில் வந்து விழணும், தான் காலை பிடிச்சி அமைச்சு விடணும், இப்படின்னா ட்ரெஸ் வரணும், இப்படின்னா துண்டு வரணும், இப்படின்னா சோப்பு வரணும். இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். படுக்கையிலும் அதே மாதிரி எதிர்பார்க்கும். சந்திரன் சம்மந்தப்படும் போது அந்த சுகபோகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மென்மையானதாக இருக்கும். அவர் ரொம்ப மென்மையை விரும்புவார். அதே நேரத்தில் அது வந்து நீண்ட நேர உடலுறவாக இருக்க வாய்ப்புகள் இல்லை சந்திரன் சம்மந்தப்படும் போது. அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப விளக்கமாகலாம் பேச முடியாது இந்த மேட்டரை. இப்போ அதுவே வந்து செவ்வாய் சம்மந்தப்படும் போது அவங்களுடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கும், அதட்டி உருட்டி கிருட்டி மிரட்டி தன்னுடைய பேரை வந்து வேலை வாங்கணும். செவ்வாய்னாவே அதட்டல் உருட்டல் தானே, அடாவடி தானே, புரிஞ்சுதா? ஆமா குருஜி. ஆமாங்க சார். தட்டை பிடிச்சி தூக்கி எறியுது பிளேட்டு. என்ன சாப்பாடு, என்ன சாம்பார், ஒன்றும் டேஸ்ட் இல்லை, அப்படி இன்னும் கோவப்படுறது உட்கார இடத்துல. சரி, காமம் அப்படின்னு வந்தாலும் அந்த காமமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரட்டத்தனமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் காமத்துக்கு உண்டான கிரகமே. அது பண்ண பார்த்தோட சம்மந்தப்பட்டு அது வந்து பாசிட்டிவாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய காம எண்ணங்கள் வந்து தூக்கலாக இருக்கும், முரட்டுத்தனமாகவும் இருக்கும். சரிதானே? அதுக்கு மேலே வந்து நீங்களாக வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கணும். ஓகே. இப்போ அடுத்தது வந்து என்னன்னா செவ்வாய்க்கு அப்புறம் புதன். புதன் வந்து சம்மந்தப்படும் போது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், இளமைக்கு உண்டான நீண்ட நாட்கள் வந்து இளமையாக வாழணும், உடலை வந்து மெலிசாக வச்சுக்கணும், வெயிட் அதிகம் போடக்கூடாது, ஒரு யோகா தியானம்லாம் பண்ணுற அளவுக்கு வந்து உடல் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது. செக்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து என்னென்னா நீண்ட உரையாடலை வந்து படுக்கையில் வந்து நடத்துவாங்க. தன்னுடைய துணைகிட்ட வந்து நிறைய பேசுவாங்க 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 பேசிகிட்டே இருப்பாங்க. உடல் உறவை விட தொடு உணர்வை வந்து ரசிப்பார்கள்னு சொல்லலாம். இது புதன் சம்மந்தப்படுது. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா குரு பகவான். குரு சம்மந்தப்பட்டால் எல்லாம் காஸ்ட்லியாக வேணும், எங்கும் காஸ்ட்லி. கரெக்டு தானே? உணவுகளில் எல்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கணும். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் திரும்பினா வந்து கிவி பழம், அந்த மாதிரி வந்து விலை உயர்ந்த ஃப்ரூட்டாக இருக்கணும், விலை உயர்ந்த உணவுகளாக வந்து இருக்கணும். 2 இட்லி சாப்பிட்டா கூட அந்த ஊரில் வந்து எங்கே அந்த இட்லி வந்து அதிக ரேட்டாக அந்த கடையில் தான் வாங்கிட்டு வரணும். வீட்டில் செஞ்சாலும் அப்படி தான் இருக்கணும். அதையெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து விரும்புவாங்க. செக்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய செக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தெய்வீகமானதாக இருக்கும். ஒரு ஒழுங்குமுறையோடு எல்லை மீறாமல். அதுக்கு எல்லை மீறினாக்க அவங்களுக்கு வந்து என்னென்னா அடுத்தவங்களை வந்து கேவலமாக பார்ப்பாங்க. சீச்சி இப்படி தான், இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு தெய்வீகமாக அந்த மாதிரி வந்து இருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள். இப்போ அடுத்தது வந்து என்னென்னா சுக்கிரன். இவங்களுடைய உணவுகள் எப்படி இருக்கணும், நல்ல வாசனை மிக்கதாக, சுவை மிக்கதாக, இனிப்பு வகைகள், நல்ல வடை பாயாசத்தோட நல்ல சுகபோகங்களை வந்து அனுபவிப்பதுன்னு சொல்லலாம். அதுலேயும் இரவு படுக்கை அறைக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்லா பவுடர்கள்லாம் அடித்து மேக்கப்லாம் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு போய் படுக்க போவாங்க. கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. ஏன்னா வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது தூய்மை ஒன்று.
வாசனை திரவியங்கள் 2. அடுத்தது கிளாஸ், கூலிங் கிளாஸ். அதாவது என்னன்னா, ஒன்று கூலிங் கிளாஸ் போட்டலனாலும் படுக்கை அறைகள் வந்து கிளாஸ்லாம் நிறைய செட் பண்ணியிருப்பாங்க. படுக்கிற அறையில் நிறைய கிளாஸ்லாம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நிச்சயம் அவங்களுடைய படுக்கை அறையில் கிளாஸ் இருக்கும். அதே போல் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு மேக்கப்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்க போவாங்க, தூங்க போவாங்க. அந்த பழக்கம் நிச்சயம் அவங்ககிட்ட வந்துடும். இப்போ இதெல்லாம் வந்து உடனே வந்து சுக்கரன் நல்லா இருந்தால் உடனே எடுத்துக்கூடாது. சுக்கரனும் நல்லா இருக்கணும், உட்காந்துருக்கிற நட்சத்திரமும் நல்லா இருக்கணும். சுகபோகங்கள்னு வரும்போது நல்ல சுகபோகத்தை வந்து என்ஜாய் பண்ணணுன்ற ரசனை உள்ளவர். இப்போ அடுத்தது வந்து என்னன்னாக்க, சுக்கரனுக்கு அப்புறம் என்ன கிரகம்? சனி. இவர் வந்து இவருடைய இது எப்படி இருக்கும்னா, சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு. இந்த உணவை எடுத்துட்டா உடம்புக்கு நல்லதா, நீண்ட ஆயுள் என்பது நமக்கு கிடைக்குமா அப்படின்ற கான்செப்டில் தான் அவங்களுடைய உணவு பழக்கம் இருக்கு. அதே நேரத்தில் 6 உடலுறவு அப்படின்னு வந்து போகும்போது அங்கே வந்து இவங்ககிட்ட சுத்தமாக ஈகோ இருக்காது. இவர் ஆணாக இருப்பார், பெண்ணாக வந்து மனைவி காலாமத்து கொடுக்கறதுனால அமுத்திட்டுருவார். ஸோ அந்த மாதிரி ஈகோ வந்து நிச்சயம் அவங்ககிட்ட வந்து இருக்காதுன்னு சொல்லலாம். எல்லாத்திலையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை என்பது சனி பகவானுக்கு நிச்சயம் வந்து உண்டு. அதே நேரத்தில் அலிகிரகத்துடன் வந்து இணைந்து விட்டால் அந்த நிலை வந்து வேற மாதிரி ஆகி போயிடும். அலிகிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்னன்னா, சனி, புதன், கேது, இந்த 3 கிரகங்களையும் நம்ம வந்து அலிகிரகங்கள்னு சொல்லுவோம். இப்போ 12ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டு சனி வந்து ஒரு அலிகிரகம். இது வந்து வாங்க லைட் சார். 12ஆம் பாவத்தோட சம்பந்தப்பட்டு இது ஒரு அலிகிரகம். உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரமும் அலிகிரகத்தினுடைய நட்சத்திரமாக இருந்து விட்டால் இவங்க தான் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, அரவாணிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அரவாணிகள்னு சொல்லலாம், ஓரின சேர்க்கையாளர்கள்னு சொல்லலாம். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வந்து அவங்ககிட்ட வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ அடுத்தது வந்து ராகு பகவான். ராகு பகவான் வந்து சம்மந்தப்படும் போது எல்லாம் வந்து மேலை நாட்டு கலாச்சாரம் மிக்க உணவுகள், அடுத்தது வந்து ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, ஆல்கஹால் எடுத்துக்கிறது சாப்பிடும்போது, அடுத்தது வந்து உடலுறவு அப்படின்னு வரும்போது அது வந்து என்னென்னா எல்லாமே மிகைப்படுத்தியே தான் இருக்கும். இல்லை மேலை நாட்டு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறது நீங்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது கேது பகவானுடைய சுகபோகம், அதாவது போகசுகம். அது சம்மந்தப்படும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா, மூலிகைகள், ஆன்மீகத்துக்கு உண்டான தொடர்புகள், அதை சார்ந்த உணவு பழக்கம் நிச்சயம் வச்சுருப்பாங்க. செக்ஸு அப்படின்னு வரும்போது அவங்க வந்து 0. அவங்களுக்கு வந்து சுத்தமாக அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து கிடைக்காது. புரியுதா? ஓகே குருஜி. அப்போ போகசுகம், அதே போல் சயனம், அதே போல் இடமாற்றம், இப்படி நிறைய 12ஆம் பாவ காரகத்தை வைத்து 9 கிரகங்களையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தாச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய நேரம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாருக்காவது எதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த 12 பாவத்துக்கும் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நடத்தியிருக்கேன். அதெல்லாம் எடுத்துருவீங்க தானே? அதில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கா யாருக்காது? எடுத்துடலாங்க சார். ஒரு சின்ன உதாரண ஜாதகம் போட்டு ஒன்று நடத்திட்டீங்கன்னா தெளிவாக. உதாரண ஜாதகம் போட்டால் நல்லா இருக்கும். சரி. சார் ஒரு ஜாதகம் போட்டலாம். ஒரு ஜாதகம் போட்டு
ரைட்டு. யார் தரீங்க டேட்டு? டேட் யார் தருது? நான் பேசுறது கேக்குதா? சார் கேட்குது குருஜி. நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. ஜாதகம் கொடுத்தா தானே? இந்த கோச்சார் சொல்லுங்க மேடம். தெரிஞ்சவங்க ஜாதகம் கொடுக்கலாமா சார்? ஆ தெரிஞ்சவங்க ஜாதகம் கொடுக்கலாமா இல்ல குரூப்ல உள்ளவங்க ஜாதகம் கொடுக்கணுமா கேட்டேன். என்ன சார்? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லலாம். தெரிஞ்சவங்க ஜாதகம் கொடுக்கலாமான்னு கேட்டேன் நான். நானும் கொடுக்கலாம்னு சொன்னேன். சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இப்ப 27/2/93. 27/2/93. 9:30 PM. ஊரு பேர் வந்து முடிகெரே. MUDGERE, கர்நாடகா. MUT GERE முடிகெரே. தமிழ்லே சொல்றேன். சொல்லு பாப்பாடி. MUT MUD மட்டு மட்டு MUD மட்டு GERE TERE TBRE. சரி, எனக்கு வந்து சரி சரி. MUDGERE, G for great. ஆமா. ஆனா உன் வாய்ஸ் ஏதோ எக்கோ ஆகுது இன்னைக்கு. சரியா கேட்க மாட்டேங்குது. சரி, அப்ப வேற ஜாதகம் கொடுங்க சார், பரவாயில்ல. வேற ஜாதகம் சொல்லுங்க. வாய்ஸ் எக்கோ ஆகுது எனக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் கிளியரா கேக்குது அவங்க சொல்றது? கேக்குதா? கேக்கலையா? கேக்குது, சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. அப்ப கோச்சாரம் போட்டுடலாமா? இன்னைக்கு கோச்சாரம் போட்டுக்கலாம். இன்னைக்கு தேதி சொல்லுங்க. 2/8/25. 2025. சார் 2/8. வேற யாராவது சொல்லுங்க, நான் பேசுறது கேட்கல போல. 2/8 2025. ஓகே. இப்போ என்ன மணி என்ன? 8:07 PM. நீங்க வந்து பெங்களூருக்கே போட்டுக்கோங்க. சொல்லுங்க, இன்றைய தேதி என்ன? சார் வளர்பிறை நவமி. நான் பேசுறது கேக்குதா? வளர்பிறை நவமி. கேக்குது. வேற யாராவது சொல்றீங்களா? சோழராஜன் சார் சொல்றீங்களா? நான் பேசுறது கேக்குதான்னு தெரியல எனக்கு. கேக்குது, சொல்லுங்க. நான் வெளியே போய் பார்க்கணும், அது இருக்கிறது சரியா. வளர்பிறை நவமி. கேக்குது மேடம். கேக்குதுங்களா? ரைட், ஓகே. சூரியன் செவ்வாய். சிம்மம் விருச்சிகம். சுப்பிரம் நாமயோகம். சுப்பிரமா? ஆமா சார். சந்திரன் குரு. சந்திரன் யோகி, புதன் அவயோகி, குரு உபயோகி, சூரியன். பாலவகரணம்.
முடக்கு சந்திரன். ஆ அடுத்தது வைநாசிகம் சுக்கிரன். எல்லாருக்கும் கிளியரா இருக்கா போர்டு? கிளியரா இருக்கு சார். எல்லாருக்கும் ஓகேவா? இந்த கலர் ஓகேவா இல்லை பிளாக் தான் கரெக்டாக இருக்குமா? சார் பிளாக்கே போடுங்க சார், ரொம்ப டல்லா இருக்குங்க சார். சரி இருங்க ஒரு நிமிஷம். பிளாக் வந்து மேலே இருக்குது, எடுத்துக்கலாம். கிளியரா இருக்கா? இது நல்லா தெளிவா தெரியுது சார். அது முடக்கு மாத்திரம் சுக்கிரன் சார், நான் தப்பா சொல்லிட்டேன். சந்திரன் சரி, முடக்கு சுக்கிரன். சுக்கிரன் ரிஷப வீடு.
லக்னம் சொல்லுப்பா. கும்ப லக்னம் சார். ஆ கும்ப லக்னம். நவம்ச லக்னம் மாத்தணுமா சார்? ஆமாம். சதயம் 1 லக்ன புள்ளி. எங்கே இருக்கு? சதயம் 1 சார். நவாம்ச லக்னம் வந்து ஆமாமா தனுசு லக்னம் வரும். நவாம்ச லக்னம் தனுசு லக்னம். ஆமா சதயம் 1. சதயம் 1னாக்க எங்கே வரும்? சார் சொல்றேன் சார். சதயம் 1னா தனுசுல வந்து வரும். ஓகேவா? ஆமாமா தனுசுல தான் வரும் சார். போட்டாச்சு. இப்போ அடுத்த கிரகம் சொல்லுங்க. சொல்றேன் சார். 2ல வந்து சனி உத்திரட்டாதி, ராகு பூரட்டாதி. சாரி சார் தனுசு லக்னம் இல்ல. ஓகே. மீனத்துல 4ல வந்து சனி உத்திரட்டாதி, ராகு பூரட்டாதி. அடுத்து 7ல வந்து சுக்கிரன் குரு 2 பேருமே திருவாதிரை. 7ல மிதுனத்துல சுக்கிரன் குரு 2 பேருமே திருவாதிரை. அடுத்து 8ல வந்து புதனும் சூரியனும் பூசம். அடுத்து ஒரு நிமிஷம். 10ல வந்து செவ்வாய் கேது. செவ்வாய் வந்து கேது பூரம் சார். கன்னியில கேது பூரம், செவ்வாய் உத்திரம். அடுத்து 12ல சந்திரன் விசாகம் விருச்சிகத்துல. விசாகம் இப்போ எல்லாரும் செய்யற தவறு என்ன அப்படின்னா, 4ல் வந்து ராகு இருக்காரு, சனி இருக்காரு, 4ஆம் பாவ வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு போயிட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். 7ல் வந்து சுக்கிரன் இருக்காரு, குரு இருக்காரு, 7ஆம் பாவ வேலையை சுக்கிரனும் குருவும் பார்ப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறது. அதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. அதை விட என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா, இப்போ ராகு நின்னது வந்து புரட்டாதி நட்சத்திரங்கிறதுனால, அது வந்து குருவுடைய நட்சத்திரங்கிறதுனால, இது வந்து 1-4னுடைய வேலையை தான் வந்து முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து 4ஆம் பாவத்தில் நிற்கிற வேலையை பார்ப்போம். சனி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, 2-3 சார்ந்தவர்கள், 2ஆம் இடதிபதி 3ஆம் இடதிபதி சார்ந்தவர்கள், அந்த வேலையை தான் முதல்ல பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் 4ஆம் பாவ வேலையை பார்ப்பாரு. அதுதான் எல்லாரும் வந்து கோட்டை வீரர். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே குருஜி. முதல்ல வந்து நட்சத்திரத்துக்கு எடுக்கணும். நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்தியம் என்ன, அதுதான் முதல்ல வேலை பார்க்கும். அப்புறம் தான் அந்த எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வேலையை வந்து பார்ப்பாரு. இப்படி முதல்ல எடுக்கணும். இதுவே வந்து வேற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, 1ஆம் பாவ வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வீட்டு ஓனர் வந்து குருங்கிறதுனால, இந்த குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, அதில் எதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் தான் முதல்ல வந்து லக்னபாவத்தினுடைய வேலையை பார்ப்பாங்க. அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னா இருக்காங்க. ராகு வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ ராகு தான் வந்து 1ஆம் பாவத்தினுடைய வேலையை வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாரு. அங்கேயே முடிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1ஆம் பாவத்தில் கிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரங்களில் கிரகம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், லக்ன பாவத்தை வந்து பார்க்கணும். இதை நான் உங்களுக்கு வந்து இந்த 10 நாளில் வந்து கற்றுக் கொடுத்தது. புரிஞ்சதா? ஆமாங்க சார். ஐயா விசாகத்தில் ஒரு கிரகம் இருக்குதுங்கய்யா, சந்திரன். விசாகத்தில் சந்திரன் இருக்காரு. அப்போ அவரையும் சேர்த்திக்கோங்க.
சந்திரன் வந்து விசாகத்தில் இருக்கார், அதனால் அவரும் ஒன்றாம் பாவ வேலையை பார்ப்பார். இப்போ இவருடைய ஒன்றாம் பாவத்தை வைத்து நம்ம வந்து என்ன விஷயத்தை தீர்மானிக்க முடியும்? ஒன்றாம் பாவத்தை வைத்து ஒரு ஜாதகருடைய என்ன விஷயத்தை வந்து தீர்மானிக்க முடியும்? அவருடைய சிந்தனைகள், அவருடைய சிந்தனையை பற்றியும் எண்ணங்களை பற்றியும் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். கரெக்டா இல்லையா? அதான் சொல்ல முடியும். அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய எண்ணம் என்ன, அவருடைய எய்ம் என்ன, அவர் எதை நோக்கி வந்து பயணிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம், அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதில் வந்து ராகுவும் சந்திரனும் வந்து வந்திருக்காங்க. அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இப்போ எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக வந்து ராகு சந்திரனுடைய காரகத்தை அதிகம் சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். ராகுடைய காலத்தில் அதிகம் சிந்திச்சா என்ன சிந்தனை வேற வருது? டெக்னிக்கல் லைனு, சாஃப்ட்வேர் அந்த மாதிரி வந்து படிக்கணும், வெளிநாடு போகணும், எல்லா நாடையும் வந்து சுற்றி பார்க்கணும், எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வரணும், அட்வான்ஸாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். அதே போல் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார், பிடிவாத குணம் என்பது இருக்கும். நம்ம ஏன் ஒருத்தருக்கு வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குமா இருக்காதா? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். என்ன கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சந்திரன் வந்து சம்மந்தப்படும் போது என்ன எண்ணங்கள் வந்து உருவாகும்? நல்லா உடை போடணும், உணவுகள் நல்லா எடுத்துக்கணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். கரெக்டா இல்லையா? இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இது வந்து விசாகம் புரட்டாதியில் இருக்கனால இதையெல்லாம் வைத்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு அவர் வந்து யோசிப்பார். ரைட்டா? இதையெல்லாம் வைத்து எப்படி நம்ம வந்து பணமா மாத்துறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது? ஏன் அப்படின்னா, ஜாதகர் வந்து சுக்கிரம் நாமயோகத்தில் பிறந்திருக்கார். குரு வந்து உபயோகி, சந்திரன் வந்து யோகி, ராகு வந்து கரணநாதன். கரணநாதன் உபயோக நட்சத்திரமான புரட்டாதியில், யோகி சந்திரன் விஷாகம் என்ற உபயோக நட்சத்திரத்தில். எவ்வளவு பலமா இருக்கு பாருங்க. ஆமா குருஜி. அப்ப இதையெல்லாம் வைத்து நம்ம எப்படி வந்து அதிக பணத்தை வந்து சம்பாதிக்கிறது, பெரிய லெவலில் நம்ம வந்து எப்படி வந்து செட்டில் ஆகிறது, இதுதான் அவருடைய சிந்தனைகளாகவும் எண்ணங்களாகவும் செயல்களாகவும் வந்து இருக்கும். கரெக்டா? இப்ப ரெண்டாம் பாவம், ரெண்டாம் பாவம் என்பது அவருடைய தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, இதை பற்றிலாம் நமக்கு வந்து தெரிவிக்கும். ரெண்டாம் பாவத்தோட யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னா எப்படி எடுப்பீங்க? சனி பகவானுடைய பூசம் அனுசம் உத்திரட்டாதியில கிரகங்கள். இரண்டாம் இடம் என்பது மகர வீடு என்பதால், அது சனியுடைய வீடு என்பதால் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில எதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பூசத்திலையும் உத்திரட்டாதியிலும் கிரகங்கள் என்பது இருக்கு. புதன் சூரியனோடு இணைந்து பூசத்துல, சனி வந்து உத்திரட்டாதியில். இவங்க எல்லாம் 3 கிரகம் 2 சாரத்துல தான் இருக்கு. 3 சாரத்திலே அதேதான் பலன் மாறப்போறது இல்லை. 2ஆம் பாவத்துக்கும் 3ஆம் பாவத்துக்கும் மாறப்போறது இல்லையா? ஏன்னா 2 வீடுமே வந்து சனியினுடைய வீடா வர்றதுனால 2ஆம் பாவ பலன்களையும் 3ஆம் பாவ பலன்களையும் இந்த பூசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனியும் புதனும் சூரியனும் தீர்மானிப்பார்கள். கரெக்டா இல்லையா? பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா?
சனி உத்திரட்டாதியில சூரியன் புதன் பூசத்துல பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? சார் சூரியன் புதன் நெகட்டிவ் சார், ராகு சனி வந்து பாசிட்டிவ் சார். சனி வந்து பாசிட்டிவ் இல்லையா? ஆமாம் சார். எதனால பாசிட்டிவ்? நியூட்ரல் பாசிட்டிவ்னு எழுதுறீங்க. நியூட்ரல் கிரகம் வந்து திரிகோண நட்சத்திரத்தில் கெட்டவர்கள் இருந்தால் அவரும் கெட்டவராக மாறிடுவார். இங்க சூரியன் புதன் வந்து அவயோகி, சூரியன் வந்து உப அவயோகி. அவரோட போய் அந்த சனி பகவான் திரிகோணத்தில் போய் இணைகிறார். அப்ப அவருக்கு சேர்ந்துதான் கெட்டு போவார். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். அப்ப இவருடைய கல்வி என்பது பாதிக்கும். எடுக்கலாமா? எடுக்கலாம். கல்விக்கு உண்டான கிரகம் எது? புதன் பவன் கேது பவன். புதன். இங்க யார் சத்தமா பேசுன? கேது காதை கேட்க மாட்டேங்குது. புதன் பிளஸ் கேது சார். புதன் கேது, ரைட். புதனும் கேதுவும் கல்விக்கு உண்டான கிரகங்கள். புதன் வந்து இந்த யாதில் வந்து கெட்டு போறாரு. கேது எப்படி இருக்காரு? கேது பூரத்தில் இருக்காரு. முடக்க நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரத்தில் நிற்கிறார் கேது. நல்லா இருக்கா? கெட்டு போயிருக்காது? கெட்டு போயிருக்கு கோஜி. அது கெட்டு போயிருக்கு. அப்ப என்ன நமக்கு எஜுகேஷன்ல பாதிக்கப்படுமா நல்லா இருக்குமா? பாதிக்கப்படும் சார். பாதிக்கப்படும் கோஜி, முழுமையா கண்டிப்பா வந்து பாதிக்க தான் படும். ஏன்னா புதன் வந்து அவயோகமா வந்துட்டாரு. கேதுவும் வந்து முடக்க நட்சத்திரமான பூரத்துல போய் நின்றுட்டு இருக்கு. நிச்சயமா வந்து இரண்டாம் பாவ காரகமான கல்வியில் வந்து பாதிப்புகள் என்பது உருவாகும். புதன் சும்மா கெட்டு போயிட்டா கூட பரவாயில்ல, ரெண்டின் சாரத்திலே நின்று கெட்டு போறாரு. அதான் இங்க பிரச்சனை. ஒரு பேச்சாற்றல் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா? கட்டாயம் பாதிக்கும். இரண்டாம் பாவம் அடி வாங்குது, புதனும் அடி வாங்குறாரு. அவருடைய பேச்சாற்றல் வந்து பாதிக்கப்படும். மூணாம் பாவத்தை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? அவருடைய முயற்சிகளை பத்தி சொல்லலாமா? ஆமா சொல்லலாம் சார். இளைய சகோதரத்தை வைத்து சொல்லலாமா? சொல்லலாம் சார். ஆமா. அப்ப அது வந்து அவருக்கு வந்து நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா? அதுவும் கெட்டு போயிருக்கு குருஜி. அதுவும் வந்து கெட்டு போய் தான் இருக்கு. அவருடைய முயற்சிகள் வந்து சரிவர வந்து கை கொடுக்காது. இளைய சகோதரம் அப்படின்ற ஒரு சகோதரம், தம்பியே தங்கச்சியே இருந்தாலும் அவர்களால் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிப்பாரு. 3 என்பது காதலை வந்து தெரிவிக்கக்கூடிய ஒரு பாவம். இப்போ 3 சாரத்தில் காதலுக்கு நடக்கிற புதன் வந்து அமர்ந்திருப்பதால் அது நெகட்டிவா இருப்பதனால காதல் தோல்வியை வந்து சந்திப்பாரு. சொல்லலாமா வேண்டாமா? சொல்லலாம் சார். சோழ யோஜனை தவிர யாருமே வாங்கி திறக்கிறது இல்லை. சொல்லலாம் குருஜி. என்னச்சு நீங்க எல்லாருக்கும் கிளாஸ் புரியுதா புரியலையா? எல்லாம் போர் அடிக்குதா? இல்ல சார், சொல்லுங்க சார். ரைட். இப்போ அடுத்து 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தோட யார் யார் தொடர்புல இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். சார் லக்ன பாவமும் 4ஆம் பாவமும் ஒரே மாதிரி தாங்க சார் வரும். குரு சார், ராகு சந்திரன் குரு. ஏன்னா 4ஆம் வீடு வந்து குருனுடைய வீடுங்கிறதுனால குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4இன் சாரத்தில் 4ஆம் வீட்டு ஓனருடைய நட்சத்திரங்களுடைய சாரத்தில்
ராகுவும் சந்திரனும் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 4ஆம் பாவ தொடர்பு வந்து வாங்குறாங்க. 4ஆம் இடத்தை வைத்து நம்ம என்ன சொல்லலாம், ஒருத்தருடைய ஒழுக்கத்தை பற்றி தெரிவிக்கலாம், சொல்லலாம். அவருடைய தாயாரை பற்றி சொல்லலாம். கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. அவருடைய வீடு வாகனங்களை பற்றி சொல்லலாம். தாயார், வீடு, வாகனம், ஒழுக்கம், இதை பற்றியெல்லாம் 4ஆம் பாவத்தை வைத்து சொல்ல முடியும். இப்போ ஒரு வீடு கட்டுறாரு, அந்த வீடு எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும் சார். ராகு சம்பந்தப்பட்டதுனால மிக நீளமாக ரயில் பெட்டி மாதிரி அந்த மாதிரி தான் வந்து கட்டுவார். அதுதான் வந்து விரும்புவார் அப்படின்னு எடுக்கணும். நிலம் வாங்கினாலும் அப்படிதான் வாங்குவார். இப்போ அவருடைய தாயார் எப்படி இருப்பாங்க? பணம் உள்ளவரா இருப்பாங்க. தாயார் வந்து அதிகம் பேசக்கூடிய ஒரு நபராக வந்திருப்பாங்க. தாயார் வந்து அதிகம் பேசக்கூடிய நபர். அதிகம் பேசக்கூடியதுன்னா எல்லாத்தையும் ஏற்று பேசுறது, இவங்களை பேசி வந்து ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். ஆமா குருஜி, புரிஞ்சுது. அவங்க கிட்ட வந்து யாரும் பேசி சமாளிக்க முடியாது. எல்லாரையும் என்ன செய்தின்னு கேட்டுவாங்க. இதுல என்னன்னா, லக்ன பாவத்தோடும் ராகு சந்திரன் வந்து சம்மந்தப்படுது. ஜாதகருக்கும் அதே கேரக்டர் தான். அம்மாவுக்கு போனீங்கனாலும் லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் வந்து மீனமா வர்றதுனால அது வந்து அம்மாவுடைய கேரக்டர். அவங்களும் அந்த மாதிரி தான் ஒரே கேரக்டர். பையனும் இந்த குழந்தையும் அம்மாவும் ஒரே சேம் கேரக்டர். கரெக்டா? ஓகே குருஜி. கரெக்டுங்க. ரெண்டு பேருமே யாராவது ஏதாவது சண்டைக்கு வந்தாங்க அப்படின்னா அதை விட இவங்க சண்டை பண்ணுவாங்க. அடிக்கிறதுக்கு செய்வாங்கன்னா அதுக்கு முன்னாடி இவங்க அடிச்சிருவாங்க. ஒருத்தர் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க ஏமாத்திடுவாங்க. புரிஞ்சது தானே? ஆமாங்க சார். ஆமாங்க ஐயா. இப்போ வந்து 5ஆம் பாவம். லக்னத்துக்கு 5ஆம் பாவம் எது? மேஷம். மேஷம். இப்போ 5ஆம் பாவத்தோட ஏதாவது கிரகம் வந்து தொடர்புல இருக்கானா நம்ம என்ன பண்ணணும்? மேஷத்தின் அதிபதி செவ்வாயினுடைய நட்சத்திரங்களை போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை அவிட்டத்தில் கிரகம் வந்து இல்லை. கரெக்டா? கரெக்டுங்க சார். ஆமா குருஜி, இல்ல. அடுத்தது என்ன பண்ணணும்? மேஷத்துல 5ஆம் பாவத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். அங்கேயும் வந்து கிரகம் வந்து இல்லை. கரெக்டா? ஆமா கரெக்டுங்க சார். அப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? 5ஆம் வீட்டு ஓனர் செவ்வாய் தான் வந்து 5ஆம் பாவத்தோட தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். சரிதானே? ஆமா குருஜி. சரிங்க சார். இப்ப 5ஆம் பாவ பலனை தீர்மானிப்பது யாரு? செவ்வாய். செவ்வாய் தான். செவ்வாய் வந்து உத்தரத்துல வந்து இருக்காரு. உத்திரம் குருஜி. அவர் தான் 5ஆம் பாவ பலனை வந்து தீர்மானிக்க போறாரு. 5ஆம் பாவத்தை வைத்து நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய குலதெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய பூர்வீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய மன ஆசைகளை பற்றி தெரிவிக்கலாம். கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. கரெக்டுங்க சார். பூர்வீகம் வந்து நல்லா இருக்கா கெட்டு போச்சா? அவயோகி சார். அவயோக நட்சத்திரத்துல இருக்காரு. செவ்வாய் வந்து உத்திரம் என்ற அவயோக நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த குழந்தைக்கு பூர்வீகம் என்பது கிடைக்காது. ஒண்ணு இது வளர வளர பூர்வீகத்தை வந்து அழிச்சிருவாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடியே வந்து அழிஞ்சு போயிருக்கு. அது வந்து அப்பஞ்சாதத்தை எடுத்தாதான் தெரியும். முதல்ல இந்த குழந்தைக்கு வந்து பூர்வீகம் வந்து கிடைக்க போறதில்லை, பூர்வீகத்துல சொத்து வந்து கிடைக்க போறதில்லை. அல்லது இந்த குழந்தைக்கு ஒரு அண்ணன் இருப்பாங்க, அல்லது தம்பின்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கொடுத்துருவாங்க, இந்த குழந்தைக்கு தர மாட்டாங்க. ஒன்று தந்தை வந்து அதுக்கு முன்னாடியே அழிச்சிட்டாரு, இல்லைன்னா தந்தைகிட்ட இருக்கு
தனக்கு கிடைக்க போறதில்ல, தன் காலத்துக்குள்ளார வந்து தன்னை வந்து அழிக்க போறாரு. இல்லையா தன்னுடைய தம்பிக்கோ அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ கொடுப்பாரு, தனக்கு கொடுக்க மாட்டார். இதாங்க நடக்கும். இதுல எது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு டீப்பான பாடத்திட்டம். அது டீப்பான பாடத்திட்டம், புரியுதா? அது இதுல வந்து கிடையாது. முதல்ல வந்து இவருக்கு பூர்வீகம் வந்து கிடைக்க போறது இல்லை. சரிதானே? ஆமா குருஜி. ஆமாங்க ஐயா, கரெக்டுங்க ஐயா. அது உறுதியாக நம்ம வந்து சொல்லிடலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா? அதுவும் வந்து இல்லை. குலதெய்வத்துல பிரச்சனை என்பது இருக்கு. குலதெய்வத்துல பாதிப்பு என்பது உண்டு. இவருடைய மன விருப்பம் என்பது நிறைவேறுமா? கண்டிப்பா வந்து நிறைவேறாது. நில சம்பந்தப்பட்ட ஆசைகள் தான் இவருக்கு வந்து இருக்கு. அது நெகட்டிவா இருக்கனால பூர்வீகத்தையும் வந்து கிடைக்க போறது கிடையாது, இவரும் சமாளிச்சு வாங்க போறது கிடையாது. இவருடைய ஆசை வந்து நிராகர செய்யறதான் வந்து போக போகுது. இவருடைய முன்னோர் எப்படிப்பட்டவர்கள்? செவ்வாயுடைய காலத்தில் தான் வந்து வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப கோபக்காரங்க, சண்டைக்காரங்க. சண்டைனால ஏதோ வந்து பாவங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால பூர்வீகம் வந்து ஏதோ தவறான வழியில இதுக்கு ஒரு கர்மம் வந்து பண்ணிட்டாங்க. அதனால இவருடைய காலகட்டத்தில் பூர்வீகம் வந்து கிடைக்காம போகுது. அதிலையும் தொழில் ரீதியாக, அரசு ரீதியாக ஏதோ ஒரு தவறுகளை வந்து முன்னோர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பூர்வீகத்து பக்கத்தில் பொறுப்புக்கு இடம் இருக்குது, அதை வளைச்சு போட்டாங்க. கவர்மெண்ட் ஏதோ வந்து ஏமாத்திருக்காங்க. தொழில் ரீதியாக எவனையும் வந்து ஏமாத்தி அந்த இடத்த வந்து வாங்கியிருக்காங்க. உத்திர நட்சத்திரம் சொல்லுது அதெல்லாம். கரெக்டா? கரெக்டுங்க. ஓகே ஆமா குருஜி. சார். எல்லாருக்கும் புரிஞ்சதா? இன்ட்ரெஸ்டா இருக்கா பாடத்திட்டம்? என்ன சார்? பாடத்திட்டம் இன்ட்ரெஸ்டா இருக்கா, பிடிச்சிருக்கா? சார் அழகா போகுது சார். நல்லா தெளிவா இருக்கு குருஜி. தெளிவா இருக்குங்க ஐயா, இன்ட்ரெஸ்டா இருக்குங்க ஐயா. அப்ப இவங்க தாத்தா ஏதோ இந்த வகையில வந்து தப்பு பண்ணியிருக்காரு. அந்த கணக்குக்கு இந்த இவருடைய காலகட்டத்தில் பூர்வீகம் வந்து இவருக்கு வந்து கிடைக்காம போக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து சரிதானே? ஓகே குருஜி. சரிங்க சார். இப்போ 12ஆம் பாவ காரகத்தை எடுத்துட்டோம்னா, 12ஆம் பாவ காரகத்தை வந்து யார் வந்து தருவாங்க? செவ்வாய், சந்திரன். அதே தான். 5ஆம் பாவத்துக்கு யார் வீடு வந்ததோ அதே தான். ஏன்னா 12ஆம் வீடு வந்து செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்திலும் கிரகம் இல்லை. இல்லாததுனால அந்த 12ஆம் பாவ வேலை யார் பார்ப்பாங்கன்னா 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்ப்பார். அங்கே சந்திரன் இல்லைன்னா தான் செவ்வாய்க்கு மாறி இருக்கும். கரெக்டா? ஓகே சார். ஓகே குருஜி. ஓகேங்க ஐயா. சந்திரன் 12ஆம் பாவத்தில் இருந்ததுனால அவர் அந்த அதிகாரத்தை அவர் வாங்கிக்கிறார். ஓகே சப்போஸ் சந்திரன் அங்கே இல்லை அப்படின்றது தான் அவர் அந்த அதிகாரமும் வந்து செவ்வாய்கிட்டே போயிடும். ஓகே சார். அப்ப அயன சயன போக சுகம் என்பது அவருக்கு நல்லாவே கிடைச்சது. ஏன்னா பணபாவத்தில் சந்திரன் வந்திருக்காரு. அவர் வந்து யோகி, உபயோக நட்சத்திரத்தில் இருக்காரு. கர்மநாதனுடன் வந்து புரோட்டாதியில் வந்து இணைஞ்சிருக்காரு. அப்ப அயன சயன போக சுகம் என்பது அவருக்கு நிச்சயம் கிடைத்து விடும். சரிதானே? ஆமா குருஜி. கரெக்டுங்க சார். ஆமா சார். இப்ப அடுத்தது 6ஆம் பாவம். 6ஆம் இடம் வந்து ரிஷப வீடு. 6ஆம் பாவ பலனை தீர்மானிப்பவர்கள் வந்து 6ஆம் வீட்டு ஓனர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள். அதாவது பரணி பூரடத்தில் இருப்பவர்கள் தான் 6ஆம் பாவ பலனை வந்து தீர்மானிப்பார்கள். அப்படி ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னா, கிரகம் வந்து இருக்கு. கேது பகவான் வந்து நின்றுட்டு இருக்காரு.
அப்போ கேது தான் 6ஆம் பாவ பலனை வந்து தீர்மானிக்கிறாரு. இது வந்து பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கானா? நெகட்டிவாக இருக்கு. முடக்கு நட்சத்திரத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. நியூட்ரல் கிரகம் முடக்கு நட்சத்திரமான பூரத்தில் வந்து உட்காந்து நெகட்டிவாக இருக்குது. இது 6ஆம் பாவ வேலையை பார்க்குது. அப்போ வம்பு வழக்குகள் கடன் நோய் நொடிகள் இதெல்லாம் 6ஆம் பாவத்தில் வந்து இருக்கு. வம்பு வழக்கு உருவாகுமா? உருவாகும். எப்படி? பூரங்கிறது பூரம் என்பது வாகனத்துக்கு உண்டான நட்சத்திரங்கிறதுனால வாகன ரீதியாக வழக்குகள் வந்து பதிவாகும். கேது வந்து கோர்ட்டுக்கு உண்டான கிரகம். கேது சனி இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு உண்டான கிரகம். அப்போ வழக்கு என்பது வாகன வழக்குகள் என்பது உருவாகும். வேற ஏதாவது வகையில் வந்து வழக்கு உருவாகுமா? உருவாகும். திருமண வழியில் அது வந்து உருவாகும். பூரம் என்பது கலசரக்காரகன். கேது என்பது கலசரக்காரனுடைய நட்சத்திரத்தில் போய் அமர்ந்தது தவறு. அது 6ஆம் பாவ தொடர்பு வந்து வகைகிறனால அதனுடைய சண்டையும் சச்சரவுகளும் வழக்குகளும் பதிவாகும். கடன் என்பது உருவாகுமா? உருவாகும். வாகன கடன் உருவாகும். மனைவியின் வழியில் கடன் என்பது உருவாகும். நோய் என்பது உருவாகுமா? நிச்சயம் உருவாகும். ஏன்னா பூர நட்சத்திரம் என்பது வைநாசிக நட்சத்திரம். அங்கே கேது உட்காந்துருக்காரு. 6இன் சாரம் 6ஆம் பாவ வேலையை வந்து பார்க்குறாங்க. அது உட்கார்ந்தது 10ஆம் பாவத்தில். பூரம் என்பது வயிற்று பகுதியை குறிக்குது. அப்போ நோய் உருவாகுமா? நிச்சயம் நோயும் என்பது உருவாகும். அது என்ன நோயாக இருக்கும்? வயிறு சார்ந்த உபாதைகளாக இருக்கும். கேதுங்கிறதுனால கட்டிகள் துண்டிப்பது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரலாம். கேன்சராக கூட இருக்கலாம். செவ்வாய் சனியில் சம்மந்தப்பட்ட கேன்சர் எடுக்கலாம் நீங்கள். அது 6ஆம் பாவம் தொடர்பு கொள்வதால் இது எப்படி வேலை பார்ப்போம்? 6ஆம் இடத்துக்கு என்ன வேலைங்க? லக்னத்துக்கு 10ல் உட்காந்துருக்காரு, பூரத்தில் இருக்காரு. ஓகே, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டோம், கட்டின்னு சொல்லிட்டோம், ஏதோ ஒரு உறுப்பு வந்து துண்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ 6இன் வேலையை பார்க்குறாரு. அப்போ 6இன் வேலையை என்ன பார்ப்பாரு? 6ஆம் பாவ வேலையை என்ன பார்ப்பாரு? 6ஆம் பாவ வேலையை என்ன பார்ப்போம்? 6ஆம் பாவம் என்பது நம்மளுடைய விலங்குகளை பற்றி தெரிவிக்கும். பெட் அனிமல் அந்த வந்து எல்லா விலங்குகளுமே வந்து 6ஆம் பாவம் தான். கேது என்பது விஷம். வாளில் விஷத்தை வைத்திருக்கக்கூடிய விலங்குகள் வந்து கேது. அது வைநாசிக நட்சத்திரமான பூரத்தில் இருக்குது. 6ஆம் பாவ தொடர்பு வந்து வாங்குது. அப்போ தேடு, மண்ணுடி பாம்பு, இந்த மாதிரி வாளில் விஷத்தை வைத்திருக்கக்கூடிய உயிரினங்களால் அவருக்கு வந்து பாதிப்பு என்பது உண்டு. அதன் வழியில் வந்து நோய் என்பதும் உண்டு அப்படின்னு எடுக்கணும். அந்த இடத்துல சனி வந்தது தான் நாய் கடிக்கும்னு எடுக்கணும். ராகு வந்தது தான் பாம்பு கொத்தும்னு எடுக்கணும். புரிஞ்சுதா? ஓகே குருஜி, புரியுது. சார் கோச்சாரத்துல சனி வரும்போது இந்த பாதிப்பு அப்ப எடுத்துக்கலாம். அதுதான் சார் சொல்றேன். அந்த 6ஆம் பாவம் சம்பந்தப்பட்டு வைநாசிக சம்பந்தப்பட்டதான் இது எடுக்கணும். ஓகே ஓகே. 6ஆம் இடம் தான் வந்து விலங்குகள். சரிதானே? ஓகே குருஜி. சரி, இப்போ 7ஆம் பாவத்தில் வந்தாச்சு. 7ஆம் பாவ பலனை தீர்மானிப்பது 7இல் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும். அவர் திருவாதிரையில் கருணாநாதன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கனால 7ஆம் பாவம் என்பது திருமண வாழ்க்கை என்பது இவருக்கு வந்து நல்லா இருக்கு. கரெக்டா? சார் 7 சாரத்தேலிங் சமூகத்துல பார்த்து புரிஞ்சுக்கிட்டா சரி. அங்க கிரகம் இல்லை. ஆமா, கிரகம் இல்லைங்க. முதல்ல சொல்லலாம்னு சொன்னேன். சரி. 7ஆம் வீடு வந்து புதனுடைய வீடா இருக்கனால ஆயிலியம் கேட்டை ரேவதியில கிரகம் இருக்கான்னு முதல்ல வந்து கவனிக்கணும். ஆயிலியம் கேட்டை ரேவதியில வந்து கிரகம் இல்லாததுனால தப்பிச்சார். இருந்ததுதான் அது அவயவ நட்சத்திரம். அவருடைய திருமண வாழ்க்கை வந்து அவுட். இல்லாததுனால சுக்கிரனும் குருவும் திருவாதிரையில் வந்து இருக்காங்க. அப்போ அவர் திருமண வாழ்க்கையில வந்து தப்பிக்கிறார். சுக்கிரன் திருவாதிரையில் இருந்தால் கூட வில்லங்க இருக்கு. இங்கே குருவும் சம்மந்தப்பட்டதுனால அது வந்து பேலன்ஸ் ஆயிடும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 7ஆம் வீட்டு ஓனருடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் அதனால 7ஆம் வீட்டில் சுக்கிரனும் குருவும் கருணாநாதன் நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால
குரு வந்து உபயோகியாக இருக்கிறனால, திருவாதிரை வந்து கர்ணநாதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால திருமண வாழ்க்கையில் அவர் வந்து தப்பிக்கிறாரு அப்படின்னு முடிப்போம். சரிதானே? ஓகே குருஜி. சரிங்க சார். அடுத்தது 8ஆம் பாவம். 8ஆம் பாவ பலனை எப்படி முடிவு பண்ணணும்? கட்டின் நட்சத்திரம் குருஜி. வெரி குட். ரோஹிணி அஸ்தம் திருவோணம். 8ஆம் இட வீடு யாரு? சந்திரன் வீடு. சந்திரன். அவர் வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம். திருவோணத்துல ஏதோ கிரகம் இருக்கான்னு கவனிக்கணும். ரோகிணி அஸ்தம் திருவோணத்துல ஏதோ கிரகம் இருக்கான்னு கவனிக்கணும். வேற கிரகம் இருக்கா? ஏதோ கிரகம் இருக்கா? இல்ல குருஜி. கிரகம் வந்து இல்ல. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? 8இல் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்துடணும். அப்போ 8ஆம் வீட்டில் வந்து புதனும் சூரியனும் பூச நட்சத்திரத்தில் நெகட்டிவாக உட்காந்துருக்கனால, அவருக்கு திரிகோணத்தில் சனி வந்து உத்திரட்டாதியில் இருந்திருக்கனால அவரையும் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ 3 கிரகங்கள் 8ஆம் பாவ வேலையை வந்து பார்க்குறாங்க. இதில் என்ன கூத்து அப்படின்னா, சனி வந்து ஆயுட்காரகன், அவர் வந்து அவயோகிகள், இரு அவயோகிகளும் போய் இணைகிறார். புதன் ஒரு அவயோகி, சூரியன் ஒரு அவயோகி. அப்போ ஆயுள் பங்கம் என்பது உருவாகிறது, திடீர் இழப்புகள் என்பது உருவாகிறது, திடீர் வழக்குகள் என்பது உருவாகிறது, திடீரென இவருடைய தந்தைக்கும் இவருக்கும் மனசாபங்கள் என்பது உருவாகும், திடீரென இவருடைய தாய்மாமனுக்கும் இவருக்கும் பிரச்சனைகள் என்பது உருவாகும். அது ரெண்டும் சார்ந்ததுனால திடீரென இவருடைய கல்வி வந்து பாதிக்கும். சொல்லலாமா? அப்போ அசிங்கம், அவமானம், ஆயுள் பாதிப்பு, கடனாளி ஆகிறது. அது வந்து சூரியன் புதன் சனி என்பது 8ஆம் பாவ வேலையை மட்டும் பார்க்கல, 2ஆம் பாவ வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க, 3ஆம் பாவ வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க, 2, 3னுடைய வேலையும் பார்க்குறாங்க, 8னுடைய வேலையும் பார்க்குறாங்க. அப்போ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு கல்வின்னு வரும்போது அசிங்க அவமானம் வந்து காத்துட்ருக்கு. அவருடைய பேச்சால் அசிங்க அவமானம் என்பது காத்துட்ருக்கு. அவருடைய முயற்சிகள் மிகப்பெரிய தோல்விகள் என்பது காத்துட்ருக்கு. அதனால் நிறைய அசிங்கப்பட போகிறார், அவமானப்பட போகிறாரு. ஸோ சனி பகவானே வந்து சம்மதப்படுறதுனால ஆயுள் பங்கம் என்பதும் வந்து உண்டு அப்படின்னு முடிவு பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகேங்க சார். அடுத்தது 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் என்பது சிம்ம வீடு. அந்த வீட்டு ஓனர் வந்து சூரியன். அவருடைய நட்சத்திரம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் கிரகம் இருக்கா பார்க்கும்போது எந்த கிரகமும் இல்லை. கரெக்டா? சார் செவ்வாய் கேது குருஜி. நல்லா தெளிவாக தான் இருக்கிறீங்க. அப்போ வந்து செவ்வாய் வந்து நின்றுட்டு இருக்காரு, அவர் நெகட்டிவாக இருக்காரு. அவர் ஏற்கனவே 5ஆம் பாவ வேலைக்கு அதிகாரம் பெற்றவர். ஏன்னா 5இன் சாரத்தில் கிரகம் இல்லாதனால, 5ஆம் வீட்டில் கிரகம் இல்லாதனால 5ஆம் பாவ வேலையை ஏற்கனவே அவர் பார்க்குறாரு. இப்போ 10ஆவதுக்கு 9ஆம் பாவ வேலையும் பார்க்குறாரு. 1, 5, 9 வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த திரிகோணம். 5ஆம் இடம் என்பது பூர்வீகத்தை பற்றியும் முன்னோர்களை பற்றியும் குலதெய்வத்தை பற்றியும் சொல்கிற இடம். 9ஆம் இடம் என்பது நம்மளுடைய தந்தை பற்றியும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை பற்றியும் இறை அனுகிரகத்தை பற்றியும் சொல்லக்கூடிய இடம். லக்னபாவம் வந்து ஜாதகரை பற்றி சொல்லக்கூடிய இடம். இப்போ 5, 9 2 ஊத்திக்குது. இங்கே வந்து செவ்வாய் வந்து சம்மதம் போகிறார். அப்போ அப்பாவுக்கும் இருக்கும் ஒத்து போகாது. அப்பாவால் வந்து மிகப்பெரிய ஆதாயம் என்பது இல்லை. பூர்வீகம் ஏற்கனவே கலையை போச்சு, பூர்வீக சொத்து கலையை போச்சு. முன்னோர்கள் வந்து ஏதோ வந்து பாவம் பண்ணி வச்சுருக்காங்க. நில சம்மந்தப்பட்ட வகையில், தொழில் சம்மந்தப்பட்ட வகையில், இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட வகையில், அரசனுடைய புறம்போக்கு சம்மந்தப்பட்ட வகையில் ஏதோ ஒரு பாவ கணக்கு சம்பாதிச்சிட்டாங்க. இது போதாக்குறைக்கு இவருடைய இறை அனுகிரகத்தையும் இவருடைய பாக்கியத்தையும் வந்து கெடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிதானே? சரிங்க சார். இப்போ எதை தொட்டாலும் தலைகள் என்பது வந்துடும்.
ஏன்னா இறை அனுகிரகம் என்பதும் பாகிஸ்தானம் என்பது வெரி இம்பார்ட்டன்ட் ஒருத்தர். இப்போ எதை தொட்டாலும் தடையாகும். சரியா? இப்போ அடுத்தது வந்து 11ஆம் பாவம். இப்போ 11ஆம் பாவத்தை வந்து நம்ம வந்து அதிகாரம் பெற்றது யாருன்னா அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன். பரணி புறப்போராட்டத்தில் வந்து கேது இருக்கு. 6ஆம் பாவ தொடர்பையும் கேது தான் பார்க்குறாரு. 11ஆம் பாவ தொடர்பையும் கேது தான் பார்க்குறாரு. இது பாசிட்டிவாக இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது. 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய நண்பர்கள், சேமிப்பு, லாபம், இதை பற்றிலாம் தெரியக்கூடிய ஒரு பாவம். மன நிறைவு, மன மகிழ்ச்சி, ஒரு சங்க சபை, இதை பற்றிலாம் வந்து சொல்லும். அப்போ கேது உட்காந்து என்ன பண்ணுறாரு, நோய் நொடிகளை தரக்கூடிய நட்சத்திரத்தில் உட்காந்து இவருடைய சேமிப்புகளையும் இவருடைய லாபத்தையும் நோய் நொடிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்குறாரு. புரிஞ்சதா? நண்பர்கள் வழியில் குழப்பங்கள் தான் வந்து உருவாகும். கேது வந்து குழப்பத்துக்கு உண்டான ஒரு கிரகம், தடைக்கு உண்டான கிரகம், ஒரு தாமதத்துக்கு உண்டான கிரகம். இது நெகட்டிவாக இருந்தால் இப்படி சொல்லணும். பாசிட்டிவாக இருந்தால் ஞானக்காரகன். அதே போல் வந்து என்ன சொல்லலாம், அதிக நுட்பமான செயல்திறன் மிக்கவர், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, மிகப்பெரிய அறிவாளி, இப்படிலாம் சொல்லிக்கலாம். நெகட்டிவாக இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 12ஆம் பாவத்துக்கு ஏற்கனவே பலன்கள் தான் பார்த்தாச்சு. 12ஆம் பாவ பலனை தீர்மானிப்பது 12ஆம் வீடு அதிபதி நட்சத்திரத்தில் யாருமே இல்லாததுனால 12ஆம் வீட்டு ஓனர் செவ்வாய் தான் வந்து தீர்மானிக்கிறார். கரெக்டா? சந்திரன் சொல்லி எல்லாம் தெளிவாக தான் இருக்கிறீங்க. சந்திரன் தான் தீர்மானிக்கிறார். எல்லாரும் ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாம்பு போட்டு விட்டாதான் சரியா போகும். சரி, ரைட். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நேரம் ஆச்சு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எல்லா பாவமும். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரைட். இன்றையோட இந்த பாடத்தை இப்போ எப்படி கனெக்ட் பண்ணி எடுத்தேன்னு எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி, ரைட். இந்த 10 நாள் வகுப்பு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? சரி, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் வந்து வெறும் கிரக காலத்திலேயே பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். இப்போதான் பாவ காலத்தை வந்து அப்படியே இணைச்சி ஒவ்வொரு பாவத்திலையும் 9 கிரகங்களுக்கு உண்டான கிரகாரங்களை வந்து இணைச்சி பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இருக்கு. கிரகத்துள் கிரகாரத்துவம்னு இருக்கு, பாவத்துள் பாவகாரத்துவம்னு இருக்கு. அதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஏராளமான விஷயங்கள் வந்து கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து பார்க்கலாம். சரி, இந்த வகுப்பு வந்து முடிஞ்சது. நம்ம சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நைட்டு ஒன்று இருக்குது. திங்கள் செவ்வாய் வந்து பீனா வந்து கிளாஸ் எடுப்பாங்க. புதன்கிழமை அடுத்த வகுப்பு வந்து ஆரம்பமாகுது. அதாவது நியூமராலஜி வித் வந்து அட்வான்ஸ்டு நியூமராலஜி, அட்வான்ஸ்டு தசா புத்தி வகுப்பு, ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வேறு ஏதோ ஒரு தகவல் கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். வழிபாடு பரிகாரங்கள் பற்றி கேட்டிருக்கீங்க. அது இல்லாமல் வேறு ஒரு கண்டென்ட் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே குருஜி. சரி, வகுப்பு முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ வெரி மச் குருஜி. சரி, வகுப்பு முடிச்சுக்கலாம். ஓகேவா? நன்றிங்க சார். வணக்கம் சார். நன்றிங்க. தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ வெரி மச் குருஜி. தேங்க்யூ குருஜி. நன்றி குருஜி.